இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு எவ்வளவு ஆவலா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு உற்சாகமா இருப்பான். இது எல்லாமே என்ன பண்ணிடுது? போய்விடுகிறது. இதெல்லாம் எதனால? நாம் ஆராய்ந்து பார்க்காதனால, பொய் செய்திகளை சொல்றதுனால, அவதூறுகளை பரப்புறதுனால, உண்மையில்லாத தகவல்களை சொல்றதுனால, அதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால எவ்வளவு பக்தி வைராக்கியம் எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்குகிறது. அதனால இப்படி இதுதான் நம்மளுடைய ரட்சிப்பு. இதுதான் நம்மளுடைய ரட்சிப்பு. நமக்கு ஆவல் இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். அப்புறம் என்ன படிச்சோம்? பயம் இருக்கணும், பாவத்தின் மீது வெறுப்பு இருக்கணும், ஒன்னும் குறை சொல்லக்கூடாத அளவுக்கு நியாயம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இன்னமும் நாம் சேபாவின் இந்த பொய் சொல்லும் சுபாவத்தை வைத்துக்கொண்டு நாம் கர்த்தரை சேவிக்க முடியாது. காலம் இனி செல்லாது. இது கடைசி காலமா இருக்கு. அதனால இந்த ஜபத்திற்கு வந்து